இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹெட்ஃபோன்ஸ் வாங்கியிருக்கேன். ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸ். அதை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். pTron கம்பெனி பேர் வந்து pTron. வாங்க அன்பாக்ஸ் பண்ணுறோம். உள்ளே ஒரு டப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். பபிள் ரேப்லாம் போட்டுருவாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆமாம், உள்ள ஒரு ஹெட்ஃபோன்ஸ் டப்பா இருக்குது. சும்மா நசிங் இருக்குது, அதான் என்னன்னு தெரில. என்னன்னு பார்க்கணும். நீ நசிங் இருக்குது, தெரில. நான் சவுண்ட்ஸ்டர் அப்கிரேட் கேமிங் ஒயர்டு ஓவர் இயர் ஹெட்ஃபோன்ஸ். இது யாருன்னு தெரில. ஏதோ ஒரு ஹிந்தி படத்துலலாம் வருவாங்க, இப்படி தான் நினைக்கிறேன். அதில் வர நடிகர் அவர். அதான் அதே தான் இருக்குது. கேமிங் ஹெட்ஃபோன்ஸ் மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்கிரேடுன்றாங்க. இல்லை, அதெல்லாம் பேர் பிரித்தா தான் தெரியும் கேமிங்காக இல்லைன்னு. வாங்க பிரிக்கலாம். ரொம்ப டைட்டாக பேக் ஆகிருக்கு, முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு பிரிக்கணும். ஹெட்ஃபோன்ஸ் மைக்லாம் இருக்குது இந்த ஹெட்ஃபோன்ஸில். எனக்குன்னா எங்கிட்ட வந்து ஒயர்லெஸ் இருக்குது, இது வந்து ஒயர்டு. ஸோ ஓகே, வெளியே எடுக்கலாம். ஓகே, ஸோ லைட்டாக இங்கே நசிங் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உள்ளே வந்து ஒரு பாக்ஸ் இது கொடுத்துருக்காங்க, அதனால் பயப்பட தேவையில்லை, ஒன்றும் ஆயிருக்காது. ஓகே, இந்த ஒயர் தான் எனக்கு ஒரே இரிட்டேட் ஆகும். இதை டிஸ்கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் நல்லாயிருக்கும். அது உள்ளேயே சொல்லி இருக்கும்போது காதில் நிறைய வாட்டி மாட்டுது அது. ஓகே, இது ரொம்ப ஷார்ட் வீடியோ தான் இது. ஒன்றுமே இல்லை, ஹெட்ஃபோன்ஸ் வெளியே எடுத்து காட்டுறேன். இது தேவையில்லாமல் இழுக்க விரும்பலை. ஒன்றுமே ஹெட்ஃபோன்ஸ் வந்து ரொம்ப பேசிக்கான. இந்த வீடியோ பண்ணலாமான்னு தான் யோசித்தேன் ஃபஸ்ட்டு, எதுக்கு இதை பண்ணணும். அப்புறம் இல்லை, வித்தியாசமாக இருக்கும் அப்படின்ட்டு பண்ணேன். ஓகே, ஸோ நான் போட்டு பார்க்குறேன். ஓகே, காது வந்து உள்ளே ஒழுங்காக ஃபிட் ஆகுதான்னு தெரில முதல்ல. ஓகே, ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு ஒழுங்காக போடணும்னா, இது அப்படிலாம் கிடையாது போல, எப்படி வேணால் போட்டுக்கலாமோ. ஆனால் கொஞ்சம் புரியல. சரி, ஃபஸ்ட்டு இப்படி போடணும். போட்டுட்டு இது என்னன்னே புரியல, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. எந்த பக்கம் போடணும், என்ன பண்ணணும்னு தெரில. ஓகே, ஸோ ஒயர் வந்து இது மாதிரி இருக்குது. டிசைனிங்லாம் நல்லா இருக்குது. இங்கே போட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே குஷன் இருக்குது மேலே. கேட்டு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. அநேகமாக இப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். இது வந்து இதை மாதிரி தான் வரும் போடணும். ரொம்ப இது வந்து லெஃப்ட் சைடில் வரணும். ஏன்னா இது வந்து இப்படி போட்டோன்னா என்ன ஆகுதுன்னா, அது நம்மளால் வந்து இப்படி இந்த இதுக்கு மேலே திருப்ப முடியல அது. ஸோ இப்படி வந்தால் தான் வந்து நம்ம வாய்க்கிட்ட கரெக்டாக வரும். மைக் இது ஆக்சுவலாக தெரியும், எல்லாருக்கும் சொல்கிறோம். மைக்கு இது நேராக பேசினா தான் கேட்கும். ஹலோ சார், நான் இப்போது பிசியில் வந்து இதை கேட்டு நான் வந்து உங்களுக்கு ஃபீட்பேக் தரேன். ஓகே, ஸோ நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். எல்லாமே ஆடியோ குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் இயர் உள்ளே ஃபிட் ஆகலை, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தெரியாமல் இந்த ஜாக் ஆர்டர் பண்ணிட்டேன். நான் இது ஆர்டர் பண்ணியிருக்கக்கூடாது. இப்போ மாற்றி நான் வந்து டுவல் ஜாக் வாங்கணும். ரீப்ளேஸ்மெண்ட் தான் கேட்க போகிறேன். ரீப்ளேஸ்மெண்ட் ரிட்டர்ன் பண்ணிட்டு டுவல் ஜாக் வாங்க போகிறேன். அதுவும் யூஸ்லாம் பண்ணல, அப்படியே ரிட்டர்ன் பண்ண வேண்டியது. ஆனால் நல்லா தான் இருக்குது ஹெட்ஃபோன்ஸு. நான் ஒன்று அந்த அடாப்டர் வாங்கணும். நீங்கள் பிசியில் கனெக்ட் பண்ணுறாங்க, ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஓகே. ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணுறது நல்லாயிருக்கும். பிசியில் கனெக்ட் பண்ணுறது அடாப்டர் வாங்கி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும். டுவல் அடாப்டர். அவ்வளோ. பாய். நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.